எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மக்களே. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னா 7ஆம் வகுப்புல பொருளியல் எக்கனாமிக்ஸ் துறை சார்ந்த கலைச்சொற்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பக்கத்துல படிக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய சோசியல் கனெக்டுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களும் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு, அரசு வேலைக்கு போகட்டுமே. கமெண்ட் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7ஆம் வகுப்புல பொருளாதாரம் சார்ந்த கலைச்சொற்கள் இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம் வாங்க. மூலதனம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? மூலதனங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? கேபிட்டல்னு சொல்லுவாங்க. கேபிட்டல்னா மூலதனம். CAPITAL கேபிட்டல். மூலதனம்னா கேபிட்டல். தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? ஆண்டர்பிரனர். ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். ENTREPRENEUR ஆண்டர்பிரனர். தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர். உற்பத்தி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மேனுஃபேக்சர் உற்பத்தினா என்ன நண்பர்களே? மேனுஃபேக்சர். காது எந்த பக்கம் திருப்புங்க. உற்பத்தி மேனுஃபேக்சர். இல்லனா ப்ரொடக்ஷன். ரெண்டு விதமா சொல்லுவாங்க. உற்பத்திங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பயன்பாடு யூஸ்ஃபுல்னஸ், யூஸ்ஃபுல்னஸ் அல்லது யூட்டிலிட்டி ரெண்டு வகையில சொல்லுவாங்க. யூஸ்ஃபுல்னஸ்க்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கும். யூட்டிலிட்டியை மட்டும் சொல்றேன். UTILITY யூட்டிலிட்டி. பயன்பாடுன்னா என்னங்க? யூஸ்ஃபுல்னஸ் மற்றும் யூட்டிலிட்டி. ரெண்டு கலைச்சொற்கள். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். ஒருவேளை ஒரு பொறுத்துகள்ல ஒரு மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு 1 மார்க்ல ஒரு மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு 3 மார்க்கு வேணா அப்படின்னு நம்ம நினைப்போமா? இல்ல. அதான் நிறுவனம்னா என்னங்க? ஃபர்ம் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஆர்கனைசேஷன். ஃபர்ம்னா நிறுவனம். FIRM ஃபர்ம். ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெல்லிங்கா சொல்லிடுறேன். ORGANISATION. அவ்வளவுதாங்க. ஃபர்ம் அப்படிங்கிறத ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல என்ன கேட்பாங்க? நிறுவனம் அப்படின்னு கேட்பாங்க. தொழில் முனைவோர் திரும்ப வருது. என்ன சொல்லுவாங்க? ஆண்டர்பிரனரா? இல்ல. இன்னொன்னு பிசினஸ்மேன். BUSINESSMAN பிசினஸ்மேன். ரெண்டு விதமாவும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு பக்கம் தொழில் முனைவர் கொடுத்துட்டு ஆண்டர்பிரனரும் கொடுக்கலாம், பிசினஸ்மேனும் கொடுக்கலாம். ஒருவேளை கூற்று காரணத்துல கூட இதை கொண்டு கொடுக்கலாம். தொழில் முனைவோர் அப்படிங்கிறத பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 1. தொழில் முனைவோரை ஆண்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. கூற்று 2. இதுல எந்த கூற்று சரி? கூற்று 1 மற்றும் 2 சரி, கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 மற்றும் 2 தவறு. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா நீங்க தான் கவனமா பார்க்கணும். காரணிகள். காரணின்னு என்னதுங்க? காம்போனன்ட். அவ்வளவுதாங்க. காம்போனன்ட். அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, கேட்டுங்க. ஃபேக்டர்ஸ். கம்போனன்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் ரெண்டு இருக்குங்க. காரணிகள்னா COMPONENT. காரணிகள்னா காம்போனன்ட். ஒன்னு சொல்லிட்டோம்னா இன்னொன்னு சொல்லட்டுமா? ஃபேக்டர்ஸ். FACTORS
எஸ், ஃபேக்டர்ஸ். ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்போனன்ட்டும் ஃபேக்டர்ஸும் காரணிகள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில பதம். பொருளாதார ரீதியிலான கலைச்சொற்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது மாதிரியான நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வரணும், உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். பகுப்பு அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க? பகுப்பு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரெண்டு சொல்றாங்க பாருங்களேன். ஒண்ணு வந்து டிவைடிங்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணும் இல்லைங்க, பகுப்பு தாங்க. பிரிச்சு விடுறதுங்க, அவ்வளவுதாங்க டிவைடிங். இந்த ஆங்கிலேயர்களை வந்து நம்ம என்ன சொன்னோம்? குவிட் இந்தியான்னு சொன்னோமா? அப்ப பாகிஸ்தானை பிரிச்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. டிவைட் அண்ட் குவிட், டிவைட் அண்ட் குவிட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பாகிஸ்தானை ஆதரிச்ச அந்த மக்கள். அதுதான் பிரிக்கிறது. பகுப்புனா பிரிக்கிறது, டிவைடிங், டிவிஷன். ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் கேட்டுங்க. DIVIDING. இது என்னதுங்க? டிவைடிங். டிவிஷன் DIVISION. பகுப்புனா டிவைடிங், டிவிஷன். ரெண்டு அர்த்தம் இருக்கு. இந்த டிவிஷன் எடுத்துக்கிட்டு வந்து இதுக்கு நேரடி அர்த்தம் இது கிடையாதே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வகுப்புக்கு கொடுத்தாங்கன்னா இதைத்தான் நீங்க எழுதணும். உங்களுக்கு நேரடி அர்த்தம் வந்து வேற மாதிரி இருக்கலாம், ஆனா பொருளாதார ரீதியில கொடுக்கறத நம்ம அந்த மாதிரி தான் பார்க்கணும். வளங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டா? இன்னைக்கு இன்னொன்னு சொல்றாங்க, அசெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வளங்கள்லாம் என்னதுங்க? அசெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ASSETS, அவ்வளவுதான் அசெட்ஸ். வளங்கள்லாம் அசெட்ஸ், ரிசோர்சஸ் ரெண்டு இருக்கு. வளங்கள், அசெட்ஸ், ரிசோர்சஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சமத்துவம் அல்லது சமவாய்ப்பு. சமத்துவம் அல்லது சமவாய்ப்பு அப்படின்னா என்னதுங்க? யோசிக்கிறீங்களா? யோசிங்க பார்ப்போம். ஒண்ணுமே இல்லைங்க, ஈக்குவாலிட்டிங்க. EQUALITY, ஈக்குவாலிட்டி. சமத்துவம் அல்லது சமவாய்ப்பு, ஈக்குவாலிட்டி, அவ்வளவுதான். வசதினா என்ன தெரியுமா? சிரமமே இல்லாம எதையாவது தொடர்றதான். ஆமா, இப்ப நான் ஒரு போன் வாங்கணும்னு வச்சுங்களேன், டக்குன்னு போய் வாங்கிடுறேன்னு வச்சுங்க, நான் வசதியா இருக்கேன் அந்த போன் வாங்கக்கூடிய அளவுக்கு. அப்படி நம்ம கஷ்டப்பட்டது யாருக்கு தெரிய போகுது? அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக சொன்னேன். கன்வீனியன்ஸ், ஆங்கிலத்துல என்னங்க சொல்றாங்க? வசதி, சிரமமின்றி எதையாவது வாங்குறது அப்படின்னா என்னதுங்க? கன்வீனியன்ஸ். CONVENIENCE, கன்வீனியன்ஸ், வசதி, கன்வீனியன்ஸ். ஓகேங்களா? அடுத்த வார்த்தைக்கு போவோமா? விகிதாச்சார இல்ல அல்லது விகிதாச்சாரம். விகிதாச்சார அல்லது விகிதாச்சாரம், சமமான அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அதுக்கு என்னங்க சொல்றாங்க? ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொபோஷனல், PROPORTION, ப்ரொபோஷன். ப்ரொபோஷனல், AL வரணுங்க கடைசியில. திரும்ப ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், ஒரு வாட்டி கேட்டுங்க. PROPORTIONAL, ப்ரொபோஷனல். விகிதாச்சாரம், விகிதாச்சார, சமம் அப்படிலாம் கேட்டாங்கன்னா ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல நீங்க கொடுக்கணும். தெளிவா கவனமா இருங்க, ஸ்பெல்லிங் எல்லாம் நல்லா கேட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங்கை மறந்துட்டு என்ன வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது, திருன்னு முழிக்க கூடாது, கவனமா கேளுங்க. பிற்போக்கு வரி என்னன்னா, கம்மியா ஒருத்தர் வருமானம் பார்த்துக்கிட்டு பாருங்க, அவர்கிட்ட போய் அதிகமா ஏப்பா நீ வந்து 20% கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்குறது. அவர் பாவம் 20% கொடுத்துட்டு என்னங்க பண்ணுவாரு? 100 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா 20% இங்கேயே கொடுத்துட்டு 80 மட்டும் வச்சாரு, என்ன பண்ண முடியும்? அதுதாங்க, அது ஆங்கிலத்துல என்னங்க சொல்லுவாங்க? விகிதாச்சார வரினா ரிக்ரெசிவ் டாக்ஸுங்க. REGRESSIVE
இஎஸ் எஸ்ஐ விஇ டிஏஎக்ஸ் டாக்ஸ். பிற்போக்கு வரி அப்படின்னா ரிக்ரெசிவ் டாக்ஸ், குறைஞ்ச வருமானம் இருக்கவங்க இருந்து அதிக பர்சன்டேஜ்ல வரிய கொடுக்கற வாங்குறதுங்க, ரிக்ரெசிவ் டாக்ஸ். ஓகேங்களா? மரபுரிமை, மரபுரிமை ஒண்ணும் கிடையாது. இப்ப உங்க வீட்டுல ஏதோ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை சரி ஓகே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். ஒரு சட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பி 3 பேரு, அண்ணன் தம்பி 2 பேரு 3 பேரு மொத்தம். இப்ப அண்ணன் என்ன பண்றாரு, ஒரு சட்டையை பயன்படுத்துவாரு. இதே கிராம பகுதிகளில் நிறைய இடத்துல நடக்கக்கூடியது தாங்க. அண்ணன் பயன்படுத்தின சட்டை அவருக்கு சின்னதா போகும், அடுத்து 2வது அண்ணனுக்கு வரும், அடுத்து 3வது கடைசி தம்பிக்கு வரும். அதுதாங்க மரபு உரிமைனா. இவருக்கு அடுத்து இவரு, இவருக்கு அடுத்து இவரு அப்படின்னு வரும் இல்லைங்களா? அதான் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் மரபுரிமை. இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்றாங்க, வாரிசுதாரர் பெறுதல்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த அண்ணன் தம்பியை வச்சு சொன்னேன். இன்ஹெரிட்டட் மரபுரிமை, இன்ஹெரிட்டட் ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன். INHERITED, இன்ஹெரிட்டட். புரியுதா? மரபுரிமை இன்ஹெரிட்டட். குவிக்க அப்படின்னா என்னதுங்க மக்களே? குவிக்க மண்ணு கல்லு ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து குவிக்கணுமா? எதுக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்று சேர் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். குவிக்க அப்படின்னா என்னது? சிதறி கிடக்கிறத ஒன்னா வைக்கிறதுங்க, குவிக்க, ஒன்று சேர். ஆங்கிலத்துல அக்யூமிலேட், அக்யூமிலேட், ACCUMULATE, அக்யூமிலேட், குவிக்க, ஒன்று சேர், அக்யூமிலேட். சரிங்களா? நிறைய இடத்துல நீங்க இந்த கேபிட்டலை அக்யூமிலேட் பண்ணணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மூலதனத்தை குவிக்கணும் அப்படின்னு. அதுதான் மானியம்னா என்னதுங்க? சிலிண்டர் வாங்குறீங்களா? எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 800 சில்லறைக்கா? அதுல உங்களுக்கு மீதி மானியம் கொடுக்குறாங்களா மத்திய அரசு? அதுதாங்க மானியம்னா. அவங்களோட ஒரு பங்கு, நம்மளோட பங்கு, 2 இருக்கும். சரிங்களா? நம்ம கொடுத்து வாங்கிடுவோம், அப்புறமா அவங்க நமக்கு அதுல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை திருப்பி தருவாங்க. அதான் மானியம். கடன் வாங்கினீங்கன்னா சர்டன் பர்சன்டேஜ் நாங்க மானியமா உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க மீதியை மட்டும் கட்டினா போதும். இப்ப 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 75% நீங்க கட்டினா போதும், 25% உங்களுக்கு மானியம் அப்படின்னு தான் அரசுகள் அவ்வப்போது அறிவிப்பாங்க. அதைத்தான் சொல்றாங்க மானியம். அதுக்கு சப்சிடி அப்படின்னு ஆங்கிலத்துல பேருங்க. SUBSIDE, சப்சிடி. ஐயில்ல ஒய், சப்சிடி. இத இன்னொரு மாதிரி சொல்றா சப்சிடைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கேட்டுங்க. SUBSIDIZE, சப்சிடைஸ் அப்படின்னு சொல்றாங்க, சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மானியம், பங்களிப்பு, சப்சிடைஸ் ஞாபகத்துல வச்சுங்க. சிலிண்டர் சொல்லிருக்கேன். துன்புறுத்தல் என்ன பண்ணது? நான் தான் பெரியவன், நீங்களாம் எனக்கு கீழே அப்படின்னு அடக்குமுறை பண்றதாங்க துன்புறுத்துறது. அதாவது ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நமக்கு கீழே இருக்கவங்களையோ இல்லைன்னா நமக்கு சமமானவங்களையோ இல்ல நான் தான் உங்களோட உயர்வு அப்படின்னு சொல்லி அடக்குமுறை பண்றதுதான் துன்புறுத்தல். சரிங்களா? அதுக்கு ஆங்கிலத்துல பெர்சிக்யூஷன் சொல்றாங்க. பெர்சிக்யூஷன், PERSECUTION, பெர்சிக்யூஷன். பெர்சிக்யூஷன்னா அடக்குமுறை, துன்புறுத்துறது. ஒண்ணுமே இல்லைங்க, இந்த சமயம், ஜாதி, இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் காட்டுறோம் இல்லைங்களா? அதுதாங்க அடக்குமுறை, துன்புறுத்துறது. அதுதாங்க, வேற எதுவும் இல்லைங்க. பெர்சிக்யூஷன் அதுக்கு ஆங்கிலத்துல பேருங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, இதோட நம்ம 7ஆம் வகுப்பு பொருளியல் ரீதியான கலைச்சொற்களை முடிச்சிட்டோம். சோ இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படி நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபா பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல வீடியோக்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸ், உங்களுடைய அக்கம் பக்கத்தினர், உங்களுடைய உறவினர்களுக்கும் வேணும். அவங்களும் நல்லா படிக்கணும்ப்பா, அவங்களும் ஓஹோன்னு வந்தா நல்லது தானே அப்படின்னு நீங்க நல்ல எண்ணத்தோட நினைக்கிறீங்கன்னா
அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கருத்துகள் ஏதாவது இருக்குமானால் அந்த கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸுக்கு லைக் அப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சே இருங்க. உங்களுக்கான வீடியோக்கள் நீங்க எப்படி வேலைக்கு போகணும், எப்படி எல்லாம் படிச்சா எப்படி எல்லாம் வேலைக்கு போகலாம், அந்த டிப்ஸ் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நம்ம கூட இணைஞ்சிருங்க. இன்னொரு வீடியோல நாளைக்கு நான் திரும்பவும் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய பிரசாத் அருண். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்ப்போமா?